group அப்படினாலே Virginia Woolf is very notable. James Joyce. ஏன்னா இந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா people they started to give importance to their conscience, right? Not they give importance to character development novel அப்படிங்கிறது இந்த டைம்ல தான் வர ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா societal issues, right? அதுதான் சுத்திக்கிட்டே இருந்தது. நீங்க விக்டோரியன் ஆரால இருந்து நீங்க early modern period வரைக்கும் சொசைட்டில இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன அப்படிங்கிற ஆஸ்பெக்ட பேஸ் பண்ணியே உங்களுக்கு வரும். இல்லைன்னா ரேசிசம், ரைட்? மேக்சிமம் கெலோனியலிசம் கான்செப்ட்ஸ் தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒர்க்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். இப்போ ஜோசப் கான்ராட்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவரோட மேக்சிமம் ஒர்க் வந்து நேட்டிவ், அதாவது காங்கோல தான் செட் ஆயிருக்கும், ரைட்? சம்ஹவ் ரேசிசம் தான் அவரோட எல்லா ஒர்க்லயுமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு, ரைட்? கெலோனியலிசம் கான்செப்டா தான் இருக்கும். நீங்க ஜார்ஜ் பெர்னார்ட் ஷான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சொசைட்டியை சட்டையர் பண்ற மாதிரி எழுதுவார், ரைட்? அன்எம்ப்ளாய்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா, ரைட்? சோசியலிஸ்ட், ஹி வாஸ் அ சோசியலிஸ்ட். ஸோ அதுக்கு தகுந்தாக்குல ஒர்க்ஸ் வந்து நீங்க ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாட்டையும் பார்க்கலாம், ஜான் கேல்ஸ்வர்தியையும் பார்க்கலாம். ஸோ ஜான் கேல்ஸ்வர்தி ஸ்ட்ரைஃப், ரைட்? மிடில் கிளாஸோட ஸ்ட்ரகிள், ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளோட ஸ்ட்ரகிள் தான் ஜான் கேல்ஸ்வர்தியோட ரைட்டிங் ஸ்டைல். சில்வர் பாக்ஸ் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள். ஸ்ட்ரைஃப் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். சில்வர் பாக்ஸ்ல இருந்தாலும் நீங்க கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஏன்னா நோட்டபிள் பிளே பாத்தீங்களா. So that kind of works were written by them. So characters development novels அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி வர்ஜீனியா வுல்ஃப். ஸோ இந்த பீரியட்ல தான் வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற டெக்னிக் வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது. பிகாஸ் லிட்ரரி டெக்ஸ்ட்ல என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, they started to implement. அதுக்கு முன்னாடியே ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருந்தது, சரிங்களா? ஸோ யார் காயின் பண்ணிருப்பா ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற டேர்ம்? வில்லியம் ஜேம்ஸ். எந்த ஒர்க்ல காயின் பண்ணிருப்பாரு? The Principles of Psychology. Principles of Psychology. சரிங்களா? நெட்ல இந்த செட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் மாதிரி நீங்க இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். இந்த கொஸ்டின், who coined the term stream of consciousness? William James. In which work he coined the term? The Principles of Psychology. Right? Very simple question. இப்போ லிட்ரரி கான்டெக்ட்ல இதை அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க 20th century ரைட்டர். ஸோ ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற டெக்னிக்கை ஃபர்ஸ்ட் லிட்ரரி கான்டெக்ட்ல யூஸ் பண்ணது மே சின்க்ளையர் அப்படிங்கிறவங்க. MAYSINCLAIR. மே சின்க்ளையர் அப்படிங்கிறவங்க தான் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் நாவல்ஸ்ல என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு இம்பார்ட்டன்ட் பயனியர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஜேம்ஸ் ஜாய்ஸ் அண்ட் வர்ஜீனியா வுல்ஃப். வர்ஜீனியா வுல்ஃபோட நாவல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் தான் இருக்கும். ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. வெரி குட் எக்ஸாம்பிள் மிஸ்ஸஸ் டாலவே, ரைட்? பாத்தீங்கன்னா டாலவே ஒரே ஒரு நாள்ல அந்த ஸ்டோரி ரிவால்வ் ஆகும். அவ வந்து ஈவினிங் ஒரு பார்ட்டி வந்து பிளான் பண்ணிருப்பா. ஸோ மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் அவளோட தாட் ப்ராசஸ் என்னெல்லாம் அவளோட மைண்ட்ல ஓடுதோ தட் வில் ஃப்ளோ, ரைட்? லைக் அ ரிவர். ஸோ அதுதான் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி ரெஃபர் பண்றோம். ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டேர்ம் அந்த மாதிரி எல்லாம் நீங்க புடிச்சு வச்சு ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, சரிங்களா? ஒரு கேரக்டரோட மைண்ட்ல ஃப்ளோ ஆகுது, அதுதான் அந்த நாவலோட நரேஷனாவே வருது, ரைட்? தட் இஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஜேம்ஸ் ஜாய்ஸும் யூஸ் பண்ணிருப்பாரு. A portrait of an artist as a young man is a good example. A portrait of an artist as a young man is a very good example for that. Stephen Hero is a working title of Portrait of an Artist as a Young Man. அதாவது நீங்க ஒர்க் படிக்கும் போது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டைட்டில்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய இந்த 20th centuryல நீங்க பார்க்கலாம். டெடிகேஷனா இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் டைட்டில், இயர் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து மாடர்னிஸ்ட் ஒர்க்ல வந்து நீங்க ரொம்ப குரூஷியல். யூ ஆர் சப்போஸ் டு லேர்ன் தட். ஓகே, ஸோ இது பார்த்துட்டோமா? அண்ட் தென் அப்படியே நீங்க அப்படியே கொஞ்சம் நகர்ந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் இந்த டைம்லாம் நீங்க தாண்டி வரீங்க அப்படின்னா அந்த 1936 1945. ஸோ இந்த டைம்ல மேஜர் ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணி ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆன ஆத்தர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல நம்ம ஆல்டஸ் ஹக்ஸ்லியை ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்க ஆல்டஸ் ஹக்ஸ்லில இருந்து எந்த மாதிரி ஒர்க்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ்வலா எக்ஸாம்ல இருக்கும்போது ஒரு விதமான ஃபியர் வந்துருது. மேடம் எதை நான் கான்சென்ட்ரேட் பண்றது? நான் நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு வந்து பர்டிகுலரா இதை நான் கான்சென்ட்ரேட் பண்ணா நான் வந்து நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி டாபிக் சொல்லுங்கிற ஒரு சஜஷன் வந்து எனக்கு ஒரு சில ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணியும் கேட்டாங்க, கிளாஸ்லயுமே ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறாங்க.
இப்போ நான் அப்படி சஜஸ்ட் பண்ண முடியாது, காமனா நான் வந்து சஜஸ்ட் பண்ண முடியாது. இப்ப நான் சஜஸ்ட் பண்றது யாருக்கா இருக்கணும்னா ரீசெண்டா ஜாயின் பண்ண ஒரு 2 monthsோ இல்லைன்னா 1 month கேண்டிடேட்டோ சம்ஹவ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்ப கிராஷ் கோர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வந்து மேஜரான இம்பார்ட்டன்ட் ஆத்தர்ஸ் நீங்க இதெல்லாம் படிங்க. இதுல இருந்து நீங்க கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். சம்ஹவ் யூ கேன் என்ஹான்ஸ் யுவர் மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலாமே தவிர்த்து நீங்க கிளியர் பண்ணுவீங்கிற அஷூரன்ஸ் என்னால சொல்ல முடியாது. மோர் தேன் 6 months படிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் இந்த கேள்வி கேட்கவே கூடாது. சரியா? மேபி உங்க மேல உங்களுக்கு டவுட் இருக்கலாம். நான் 100% உங்க எல்லாரையுமே நான் நம்புறேன். ரீசன் என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்க வந்து ட்ரெயின் ஆயிருக்கிறீங்க, உங்களுக்கே தெரியாது. சரியா? யூ ஆர் இன் த ப்ராசஸ், புரியுதா? பட் யூ ஓன்ட் யூ டிடன்ட் நோ, தட் இஸ் த திங். ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ், ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். எதுவுமே தெரியாத மாதிரியே தான் இருக்கும். சரிங்களா? நீங்க போய் அட்டன் பண்ற வரைக்கும் அப்படிதான் உங்களுக்கு ஃபீல் ஆயிட்டே இருக்கும். பட் ஒன்ஸ் யூ ஃபேஸ் த எக்ஸாம் யூ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்து பில்ட் ஆகும். சரியா? ஸோ அதனால என்ன பண்ணாதீங்க, இன்னும் ஒரு 1 month இருக்கு. ஸோ ரொம்ப காமன் கம்போஸா இப்பவுமே இருக்க பழகுங்க. சரியா? தைரியமா எக்ஸாம் போங்க, அதெல்லாம் சூப்பரா எழுதுவீங்க. சரியா? டோன்ட் வரி அபவுட் த எக்ஸாம். ஓகே, நவ் கமிங் பேக் டு ஆல்டஸ் ஹக்ஸ்லி. ஸோ ஆல்டஸ் ஹக்ஸ்லில இருந்து கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்தோம்னா அவரோட ஒர்க்ஸ் அண்ட் தென் எது டிஸ்டோபியா எது யூட்டோபியா அண்ட் தென் கேரக்டர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். ஏதாவது டெடிகேஷன் இருந்ததுன்னா அது, ஏதாவது மூவ்மெண்டோட அசோசியேட் ஆயிருக்காரா, இந்த மாதிரி கேள்வி நீங்க எதிர்பார்க்கலாம். 20th century ரைட்டர்ஸ் எல்லாத்திலுமே அதுதான் நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்டஸ் ஹக்ஸ்லின்னு எடுத்துட்டீங்கன்னா இவர் வந்து 1963 இறந்திருப்பாரு. ஓகே, ஸோ ஒரு மாறுதலுக்கா இறந்ததுல இருந்து நான் டேட்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். 1894 பிறந்திருப்பாரு. 1963 இறந்திருப்பாரு. ஸோ திஸ் இயர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பாத்தீங்கன்னா கல்ச்சரல் ஸ்டடிஸ், பாப்புலர் கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து இந்த டென்யூர்ல தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுக்கான ரீசன் என்ன? எவ்ரிபடி எங்கனாலும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது கல்ச்சர் கல்ச்சர் கல்ச்சர். அதுக்கு வந்து ஒரு வித்து அப்படிங்கிறது இந்த 1963 தான் போடப்பட்டதுன்னு சொல்லலாம். Death of What John happened F. in 1963? formation. Very good. Who said this? Yeah, death of John F. Kennedy. யார் ஆன்சர் பண்ணா? Bhagavati ma'am. Yeah, good. பகவதி எதனால? Ma'am, he was the president of America at that time. So okay. What happened? பிரசிடென்ட்ங்கிறதுனால மட்டும்தானா? எங்க திரும்பினாலும் மீடியா எதை தான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க? டெத் ஆஃப் ஜான் எஃப் கென்னடி. அவ்வளோ இயர்ஸ் வந்து மீடியாக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து அவ்வளவா இருந்தது கிடையாது. பட் மீடியா அப்படிங்கிறத எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்ச அந்த வருஷம் 1963 பிகாஸ் ஆஃப் த டெத் ஆஃப் ஜான் எஃப் கென்னடி. மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த டைம்ல இருந்து தான் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ தட் லீட்ஸ் டு ஃபார்ம் பாப்புலர் கல்ச்சர், ரைட்? இதுக்கப்புறம் இந்த வருஷத்துக்கு இந்த 1963 இவர் இறந்து போறாரு. 1964 BCCS வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட், ரைட்? கல்ச்சர் அனலைஸ் பண்றதுக்குன்னு ஒரு குரூப் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கு அடுத்த வருஷம் 1965 வேம் க்ரூமாவோட எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆகுது? நியூ colonialism, the last stage of imperialism. So 1965 வரிசையா இயர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஸோ 1963 ஆல்டஸ் ஹக்ஸ்லி இறந்து போறாரு. சில்வியா பிளாத் இறந்து போயிருப்பாங்க. அண்ட் தென் சில்வியா பிளாத், John F. Kennedy, Aldous Huxley. One more important writer also died in 1963. Frost, ma'am. Yarpa? Robert Frost. Robert Frost. Correct. Robert Frost, 1963. Right? Some England writer. I couldn't remember. That's okay. So இந்த ஆட்கள் எல்லாமே 1963 இறந்து போறாங்க. 1964 BCCS was established. வேம் க்ரூமாவோட ஒர்க் 1965 பப்ளிஷ். வரிசையா ஞாபகம் வச்சுக்கோங்க. 63, 64, 65. Okay, so அடுத்து பார்க்கலாம். Aldous Huxley, he was a short story writer, he was a novelist, he was a translator, he was a philosopher. He was a vegetarian, like Shelley. ஒரு romantic poet வந்து vegetarian அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து Shelley, undoubtedly, right? அதே மாதிரி Aldous Huxley ஒரு vegetarian, right? He was nominated for Nobel Prize for nearly 9 times. சரிங்களா? பாருங்க, ஆனா unfortunately he didn't receive for the
different 9 times. So he edited the literary magazine Oxford Poetry in 1916. இதுக்கு முன்னாடி ஒரு பாத்தட்டிக்கான விஷயத்தை அனுபவிச்சிருப்பாரு 1916க்கு முன்னாடி. சோ பாத்தீங்கன்னா அப்பா வந்து இறந்து போயிடுவாரு, சாரி அம்மா வந்து இறந்து போயிருவாங்க. கத்து கொடுத்த குரு டீச்சிங் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தது பாத்தீங்கன்னா அம்மா. சோ அம்மா வந்து தவறிடுறாங்க. சோ லேட்டரா பாத்தீங்கன்னா ஐசைட்டால பாதிக்கப்படுறாரு, பார்ஷியலா பிளைண்ட் ஆகுறாரு. சோ முதல்ல மொத்த பார்வையும் இல்லாம இருந்தவர், அதுக்கப்புறம் கொஞ்சமா பார்வை ரீகைன் ஆனதுக்கு அப்புறம் அவர் எழுதுனதுதான் ஆக்ஸ்போர்ட் போயட்ரி அப்படிங்கிறது. சோ இவர் வந்து ஆர்மில ஜாயின், அவருக்கு ஆக்சுவலா டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது கனவு. பட் இந்த ஒரு ப்ராப்ளம் இருந்ததுனால அவரால் ஆக முடியல டாக்டரா. சோ அந்த ஒரு சேட்னஸ் அவர்கிட்ட எப்பவுமே இருந்தது. அண்ட் ஒன் மோர் திங், he was very eager to join army, right? பட் அந்த ஒரு கிரைட்டீரியாவை இவரால் என்ன பண்ண முடியல, ஆன் ஹெல்த் கிரவுண்ட்ஸ் he can't able to fulfill that. ஸோ அவருக்கு என்ன கிடைக்கல, ஆர்மியில ஜாயின் பண்ற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் மிஸ் பண்றாரு, ரைட்? அண்ட் ஒன் மோர் திங், he was ரிலேட்டிவ் டு மேத்யூ ஆர்னால்ட். மேத்யூ ஆர்னால்ட் இருக்கிறாரு இல்லையா, விக்டோரியன் ரைட்டர், போயட்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ அவரோட ரிலேட்டிவா இவர் வருவார், ஆல்டஸ் ஹக்ஸ்லி, சரிங்களா? அண்ட் தென் he had a nickname called Augie. Augie is his nickname. And one more thing, இவர் யாரோட டீச்சர் தெரியுமா? ஜார்ஜ் ஆர்வெல். George Orwell, you know, Eric Arthur Blair, who wrote Animal Farm, 1984, Shooting an Elephant. So George Orwell, very famous writer. கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். George Orwell is his pen name. His original name is Eric Arthur Blair. So அவர் வந்து ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட ஸ்டூடெண்ட்ஸ். எட்டான் காலேஜ்ல ஆல்டஸ் ஹக்ஸ்லி படிச்சிருப்பார். ஒன் கொஸ்டின், who is called as Eton atheist? பர்சி பெசி ஷெல்லி. என்ன ஆன்சர் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. பர்சி பெசி பிபி ஷெல்லியை தான் ஏட்டான் ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காலேஜ் படிச்ச காலேஜ் ஏட்டாங்க. அந்த எட்டான் காலேஜ்ல ஆள் சும்மா இல்லாம என்ன பண்ணுவாரு, ஷெல்லி ஏத்திசமா வந்து ப்ரொமோட் பண்ணுவாரு. யூ நோ வாட் இஸ் மீன் பை ஏத்திசம்? கடவுள் இல்ல அப்படின்னு சொல்றதுதான் ஏத்திசம். இட் வாஸ் த டைம் ஆஃப் ரொமான்டிக் எரா, ரைட்? எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் குரூப் வந்து, ஒரு மெஜாரிட்டி வந்து ஒரு ரிலிஜனுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஒரு விஷயத்த சப்போர்ட் பண்றாங்க, அதுல ஒரு மைனாரிட்டி வந்து ஆப்வியஸ்லி தேல் அப்போஸ். இப்பவுமே பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை வந்து லட்சக்கணக்கான பேர் இருக்கலாம், பட் ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்பவுமே உண்டு. நீங்க இதை வந்து அந்த டைம்லயுமே பார்க்கலாம். ரொமான்டிக் எரால கடவுள் இல்ல அப்படின்னு சொன்னால் யாரு? பிபி ஷெல்லி. அதுக்காக அவர் என்ன பண்ணிருப்பாங்க, வெளியிலே போடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருப்பாங்க. எந்த யூனிவர்சிட்டில இருந்து? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. He was expelled from Oxford University because of his pamphlet The Necessity of Atheism. I'm talking about Percy Bysshe Shelley, who was a romantic poet, not about Aldous Huxley. Okay, please don't get confused. Nalla listen பண்ணுங்க. Even though you have notes in your hand, please don't look into your notes. Just listen to the words what I'm telling right now. என்னெல்லாம் சொல்றேனோ அதை அப்படியே மூலையில உள்வாங்க பாருங்க. கதை மாத்திரி தானே சொல்றேன். லிசன் பண்ணிட்டு செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூ ஜஸ்ட் ரீட் ஒன் டைம். நீங்க படிக்க வேண்டாம், ஜஸ்ட் ரீட் இட். நான் சொன்னதும் நீங்க ரீட் பண்ணும்போது பர்ஃபெக்டா உங்களுக்கு நீங்க வந்து 80% படிச்சிருவீங்க அதுல. ஓகே, now coming back, The Necessity of Atheism is a pamphlet published by Percy Bysshe Shelley with his friend, along with his friend. His name is Frederick Jefferson Hogg, right? Jefferson Hogg. So இந்த ஜெஃபர்சன் ஹாகையும் இவரையும் தூக்கி என்ன பண்ணிடுவாங்க, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில இருந்து வெளியில தள்ளிடுவாங்க, சரிங்களா? ரீசன் என்ன? நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீ வந்து ஏத்திசம் பத்தி பேசியிருக்க, இது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி அத்தாரிட்டில இருந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க. நம்ம ஷெல்லி தான் முரண்டு பிடிச்ச ஆளாச்சே, என்ன பண்ணிடுவாரு, அதெல்லாம் முடியாது போயா அப்படின்றாரு. So somehow he was expelled. Okay, so coming back to Aldous Huxley. Why I told this Aldous Huxley la irundha? Okay, anyhow, Eton College. என்னப்பா? Eton College. Yeah. So Eton காலேஜ்ல படிச்சிருப்பாருன்னு பார்க்கும்போது somehow we have connected. Now எப்பவுமே ஒரு ரைட்டர் நீங்க படிக்கும்போது 20th செஞ்சுரிக்காக நான் இதை சொல்றேன். நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்களே மேம், எப்படி மேம் எல்லாரோட ஒர்க்ஸ் இயர் க்ரோனாலஜில நம்ம மனப்பாடம் பண்றது? இப்போ ஒரு ஆத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க் இதுதான் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இயர் படிக்கிறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் என்ன அப்படின்னா, ப்ளீஸ் மெமரைஸ் தேர் டெபியூ ஒர்க் அண்ட் லாஸ்ட் ஒர்க். ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன, லாஸ்ட் ஒர்க் என்ன அப்படிங்கிறது தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி கேட்பானா,
அந்த ஒரு ஆத்தரோட ஒர்க்ஸே கொடுத்து அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அப்போ ஒரு டெபியூ ஒர்க் இருந்தது அப்படின்னா உங்களால ஆப்ஷன்ஸை வச்சு உங்களால எலிமினேஷன் மெத்தட்ல ஆன்சர் கரெக்டா அப்ரோச் பண்ண முடியும். சரிங்களா? சோ அப்ப என்ன பண்ணலாம், இந்த ஆத்தரோட டெபியூ ஒர்க் இது வந்து இவரோட லாஸ்ட் ஒர்க் அப்படின்னு மட்டும் படிங்க. இன்பிட்வீன்ல வரக்கூடிய ஒர்க்கே ஆப்ஷன்ஸை பொறுத்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். சம்ஹவ் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க்கோ லாஸ்ட் ஒர்க்கோ எப்படியும் இருக்கும் ஆப்ஷன்ஸ்ல. ஸோ அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி யூ கேன் கெட் கரெக்ட் மார்க். ஸோ அதனால எந்த ஆத்தர்னாலும் பரவாயில்ல, உங்களால குரோனாலஜி பெரிய இயர்னால மனப்பாடம் பண்ண முடியல, வருத்தமே பட வேண்டாம். ஈஸியா டெபியூ ஒர்க் இதுப்பா, லாஸ்ட் ஒர்க் இதுப்பான்னு படிங்க. ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட டெபியூ ஒர்க், லாஸ்ட் ஒர்க் சொல்றேன், எப்ப கேட்டாலும் சொல்லணும். புரியுதா? ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட ஃபர்ஸ்ட் ஒர்க் குரோமெல்லோ, லாஸ்ட் ஒர்க் ஐலாண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒர்க் குரோமெல்லோ 1921ல அது பப்ளிஷ் ஆகுது. அடுத்த ஒர்க் வந்து ஐலாண்ட். அவர் ஆள் எப்ப இறந்து போறாரு, அந்த வருஷத்துக்கு ஒரு வருஷம் முன்னாடி வந்து அது பப்ளிஷ் ஆயிருக்கும். ஐலாண்ட் 1962 I guess. Okay, first published novel were social satires, Cromello, first work. Antique Hay, 1923, ஒரு வருஷம் கழிச்சு. Those Barren Leaves, அதுவும் ஒரு வருஷம் கழிச்சு, 1925. Point Counterpoint, 1928. இது எல்லாமே அவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ். சரிங்களா? அடுத்து பாருங்க, Brave New World. Of course, you heard about this novel. Very, very famous, prescribed in many universities. Brave New World, the title taken from Tempest. ஷேக்ஸ்பியர் எழுதுன டெம்பஸ்ட்ல இருந்துதான் மிராண்டா சொல்வா, ஓ பிரேவ் நியூ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி. அந்த மிராண்டா கேரக்டர் அட்டர் பண்ணக்கூடிய வார்த்தையில இருந்துதான் பிரேவ் நியூ வேர்ல்ட் அப்படிங்கிற டைட்டில் டிரைவ் ஆயிருக்கும். இட் இஸ் his fifth novel and it is his dystopian fiction. You know what is mean by dystopia, right? ஐடியல் வேர்ல்டுன்னு ஒண்ணு இருந்தது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் தான் டிஸ்டோபியா. ஐடியல் வேர்ல்ட நம்ம யூட்டோபியா அப்படின்னு சொல்லியிருப்பாரு பிளேட்டோ. அது ஆப்போசிட்ட வந்து நம்ம டிஸ்டோபியா அப்படின்னு சொல்லுவோம். So பாருங்க, Brave New World is a dystopian fiction. Similarly, so many dystopian fictions were there in our literature, like Clockwork Orange. இது ஒரு தடவை நெட்ல கேட்டோம். ஆந்தனி பர்கீஸோட Clockwork Orange. It is a dystopian fiction. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜார்ஜ் ஆர்வெல், அவரோட 1984 is also a dystopian fiction. அதாவது இந்த உலகம் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு நாவல். 1984, Clockwork Orange, Brave New World. Handmaid's Tale by Margaret Atwood. Handmaid's Tale by Margaret Atwood. Someone please put it in chat box. I didn't have a pen right now. Can I எழுதுற? Handmaid. Sorry. Should I write? யாராவது போஸ்ட் பண்ணிருக்கீங்களா? Handmaid's Tale. Am I in the line? Yes, ma'am. Yes. Atwood. Okay. You know, she dedicated, Atwood வந்து தன்னோட கிராண்ட் பார்ட்டிக்கு இது என்ன பண்ணிருப்பாங்க, டெடிகேட் பண்ணிருப்பாங்க. மேரி வெப்ஸ்டர். Her name is Mary Webster. Do you know Mary Webster is a witch? பல வருஷத்துக்கு முன்னாடி மார்கரெட் அட்வுடோட கொள்ளு பாட்டி. சம்ஹவ் நான் கொள்ளு பாட்டிங்கிறேன், நான் அதுக்கு முன்னாடி உள்ளதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. சோ அந்த பாட்டி ஆக்சுவலா ஒரு விச். ட்ரையலுக்கு வரைக்கும் போய் அந்த அம்மா எஸ்கேப் ஆயிருக்கும். சரிங்களா? ஏன்னா அந்த காலத்துல விச் எல்லாம் பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, எக்ஸிக்யூட் பண்ணி விட்டுருவாங்க. சோ அப்படி தப்பிச்சு ஓடினவங்க தான் இந்த மேரி வெப்ஸ்டர். அண்ட் மார்கரெட் அட்வுட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிருப்பாங்க, என்னோட பாட்டி வந்து ஒரு விச் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அவங்களுக்காகவே அட்வுட் டெடிகேட் பண்ண நாவல் தான் த ஹேண்ட்மெய்ட்ஸ் டேல் அப்படிங்கிறது. இட் இஸ் a dystopian fiction. And for this work she wrote a sequel. You know what is mean by sequel, right? The Testament. 2019ல பப்ளிகேஷன் ஆயிருக்கும். And this book won the Booker Prize. 2019ல The Testament is a Man Booker Prize. யாரு ரிசீவ் பண்ணிருக்கா? Atwood, Margaret Atwood. It is a joint Booker Prize. What is mean by joint Booker Prize? Nothing but இந்த அம்மா வாங்குது இல்லையா, கூட சேர்ந்து இன்னொருத்தங்களும் வாங்கியிருப்பாங்க அவங்களோட நாவலுக்காக. உமன் கேர்ள் அதர், கேர்ள் உமன் அதர், Bernardine Everasto, Margaret Atwood together joint Booker Prize 2019ல receive பண்றாங்க. Hope the points are clear. Shall I move on? Yes, ma'am. Yes, ma'am. Okay. இப்ப டைவர்ஷன் ஏன் முக்கியம்னா, so that you can cover so many things. You can able to remember so many things. Brave New World, Aldous Huxley படிப்பீங்க. அப்போ இதே மாதிரி dystopian fiction மேம் என்னமோ சொன்னாங்களே, what are the two other works? Who wrote that work? அப்போ இன்னொரு ஆத்தரோட இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கிடைக்குது. 2 works வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கிறீங்க. So it is essential to connect things. நான் என்ன பண்ணல, 10 work நான் சொல்லல, 10 work சொல்லலாம்.
பட் கொஞ்சம் கொஞ்சமா தான் பில்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த 3 ஒர்க்ஸ் டிஸ்டோபியால படிங்க, அடுத்து லேட்டரா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிக்கலாம். ஸோ ஹக்ஸ்லி வாஸ் ஸ்ட்ராங்லி இன்ஃப்ளூயன்ஸ் பை மேத்தியஸ் அலெக்சாண்டர். சரிங்களா? ஸோ ஐலஸ் இன் கசா அப்படின்னு ஒரு ஒர்க்ல இந்த மேத்தியஸ் அலெக்சாண்டர் அப்படிங்கிற கேரக்டரை பேஸா வச்சு என்ன பண்ணிருப்பாரு, எழுதிருப்பாரு. ஐலஸ் இன் கசா இஸ் another நாவல் பை ஆல்டஸ் ஹக்ஸ்லி. ஓகே, அண்ட் தென் ஹி ஹாஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஜெரால்ட் ஹீட். அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஜெரால்ட் ஹீடும் அலெக்சாண்டர் மேத்தியஸ் அப்படிங்கிறவங்களும். ஸோ பாருங்க, அலெக்சாண்டர் மேத்தியஸை பேஸ் பண்ணி ஐலஸ் இன் கசால ஒரு ஒர்க் எழுதிருக்கிறாங்க. ஜெரால்ட் ஹீட் அப்படிங்கிற ஒரு கேரக்டரையும் இந்த ஐலஸ் இன் கசால போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. ஓகே, so it is Gerald Head. Yes, it is Gerald Head who introduced Aldous Huxley to Vedanta. வேதாந்தம் உபனிஷதம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, நம்மளோட ஹிந்து பிலாசபில அந்த வேதங்கள் உபனிஷதங்கள் இது எல்லாத்தையுமே ஆல்டஸ் ஹக்ஸ்லி கத்துருக்கிறாரு. சரிங்களா? சோ அந்த ஆல்டஸ் ஹக்ஸ்லிக்கு இந்த உபனிஷதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்டான ஜெரால்ட் ஹீட். சரிங்களா? சோ தென் இப்படி உபநிஷதங்கள்லாம் படிக்கும் போது அதுல இன்ஸ்பயர் ஆகி தான் ஆள் என்ன பண்ணிடுறாரு, வெஜிடேரியனுக்கு கன்வெர்ட் ஆகுறாரு. சரிங்களா? ஹி லைக்ஸ் பிலாசபி, லைக் உபனிஷதம் பிலாசபி, மெடிடேஷன், வெஜிடேரியனிசம், ரைட்? அண்ட் தென் லேட்டரா பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் அந்த குரூப்ல ஹக்ஸ்லியும் இணையறாரு. அது என்ன குரூப்னு பாருங்க, ஹிந்து சுவாமி பிரபவானந்தாவோட ஒரு பக்தி குரூப் அது. சரிங்களா? சோ அதுல ஒரு அந்த பக்தி குரூப்போட ப்ராப்பனன்ட் வந்து இவர் தான், ஹிந்து சுவாமி பிரபவானந்தா. இது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரபவானந்தாவும் அவரோட ஃப்ரெண்ட் கிறிஸ்டபர் ஐஷரோட சேர்ந்து ஒரு ஒர்க் எழுதுவாங்க. ரைட்? அந்த ஒர்க்குக்கு நம்ம ஹக்ஸ்லி தான் ப்ரிஃபேஸ் எழுதியிருப்பாரு. அதனால இது தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஐ ரிப்பீட் த வேர்ட்ஸ். ஓகே, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். ஃபர்ஸ்ட் திங், ஜெரால்ட் ஹெட் இஸ் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஆல்டஸ் ஹக்ஸ்லி. ஸோ ஜெரால்ட் ஹெட் என்ன பண்றாரு, ஹக்ஸ்லிக்கு இந்த மாதிரி உபநிஷதங்கள்லாம் இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு இந்த பிலாசபியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். அதை ரீட் பண்ண ஆல்டஸ் ஹக்ஸ்லி என்ன பண்றாரு, அதை லைஃப்ல அப்ளை பண்ணி பாக்குறாரு. ஸோ ஹி பிகம் அ வெஜிடேரியன் அண்ட் தென் மெடிடேஷன் மேல இன்ட்ரெஸ்ட் வருது. ரைட்? லேட்டர் he was introduced to some other men called Hindus பிரபவானந்தா. ரைட்? அவர் ஒரு குரூப் ஃபார்ம் பண்றாரு. அந்த குரூப்ல ஆல்டஸ் ஹக்ஸ்லி என்ன பண்றாரு, மெம்பரா இருக்கிறாரு. ரைட்? அவர் மட்டும் கிடையாது, ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட க்ளோஸ் ஃப்ரெண்டான கிறிஸ்டபர் ஐஷர்வுட் இவர் என்ன பண்றாரு, இணையறாங்க. ஸோ கிறிஸ்டபர் ஐஷர்வுட் அண்ட் தென் ஆல்டஸ் ஹக்ஸ்லி டுகெதர் தே வேர் இன் த குரூப் ஃபார்ம்டு பை பிரபவானந்தா. Hope the point is clear. So many times I have repeated. Now ஆல்டஸ் ஹக்ஸ்லி, இப்போ ஹெரால்ட் பிண்டர் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து ஸ்கிரீன் பிளே எழுதுனதெல்லாம் முக்கியம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ரீசெண்டா கூட கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஹெரால்ட் பிண்டர் என்ன பண்ணிருப்பாரு, ஜான் பவுல்ஸ் ஓட த பிரெஞ்ச் லெப்டினன்ட் உமன், பிரான்ஸ் கஃப்காவோட த ட்ரையல், இதெல்லாம் வந்து மூவியா அடாப்ட் ஆகும்போது ஸ்கிரீன் பிளே எழுதியிருப்பாரு ஹெரால்ட் பிண்டர். இதை நீங்க படிச்சிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ரைட்டர்ஸ் வந்து ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்கிறாங்க. ஃபேமஸ் ரைட்டர்ஸோட ஸ்கிரீன் பிளே நீங்க படிக்கணும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு உண்டு. ஐ ரிப்பீட், ஹெரால்ட் பிண்டர் எந்த குரூப்ல வருவாரு, எந்த மூவ்மெண்ட் வருவாரு, 20th செஞ்சுரியோட எந்த மூவ்மெண்டோட அசோசியேட் ஆனாரு? ஹெரால்ட் பிண்டர். சோ இவர் வந்து அப்சர்டிசம், அதாவது தியேட்டர் ஆஃப் அப்சர்ட்னு சொல்லிட்டு ஒரு குரூப் மூவ்மெண்ட் உண்டு. சரிங்களா? அதுல ஒரு முக்கியமான ஆள் தான் பிண்டர், ஹெரால்ட் பிண்டர். சோ இந்த பிண்டர் எதுக்கெல்லாம் ஸ்கிரீன் பிளே எழுதியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா மார்கரெட் ஆட்வுட், அவங்களோட ஹேண்ட்மேட் ஸ்டைல வந்து மூவியா அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. சோ அந்த மூவிக்கு ஜான் பவுல்ஸ் 1969ல ஒரு புக் எழுதியிருப்பாருங்க. ப்ளீஸ் புட் இட் இன் சாட் பாக்ஸ். தி பிரெஞ்ச் லெப்டினன்ட் உமன், அதுக்கு ஸ்கிரீன் பிளே எழுதினது ஹெரால்ட் பிண்டர். அதே மாதிரி கஃப்கா தி ட்ரையல், கஃப்கா எழுதுன தி ட்ரையல் அப்படிங்கிற ஒர்க், இது மூணுத்துக்கும் ஹெரால்ட் பிண்டர் எழுதியிருக்கிறார். அண்ட் ப்ளீஸ் டூ ரிமெம்பர் 1969ல பப்ளிஷ் ஆன பிரெஞ்ச் லெப்டினன்ட் உமனுக்கு 3 different endings உண்டு. 3 different endings. You know, in one particular ending, D.J. Rossetti appears. Interestingly, D.J. Rossetti will appears. Okay. Yeah. Now coming back, Huxley wrote screenplay for movie Madame Curie. Then Pride and Prejudice. யாரோட நாவல்?
Pride and Prejudice? Jane Austen. Jane Austenோட Pride and Prejudice மூவியா வரும்போது அதற்கு அடாப்ட் எழுதுனது நம்ம Aldous Huxley. Jane Eyre? Charlotte Bronte. Charlotte Bronte. So Charlotte Bronte, Jane Austen, ரைட், இவங்களோட மூவி ஒர்க்கை வந்து மூவி அடாப்ட் பண்ணதுக்கெல்லாம் இந்த ஆள் தான் எழுதியிருக்கிறார். அண்ட் அன்பார்ச்சுனேட்லி டிஸ்னே ப்ரொடியூஸ் பண்ண ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் அப்படிங்கிற இந்த மூவிக்கு ஸ்கிரீன் பிளே எழுதியிருப்பாரு, பட் சம்ஹவ் இட் காட் ரிஜெக்டட். ஆல்டஸ் ஹக்ஸ்லி வருது. ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் யாருப்பா எழுதுனா? லூயிஸ் கேரல். கரெக்ட். லூயிஸ் கேரலோட ஒரிஜினல் நேம் என்ன? Charles. Please put it in chat box. Okay, others will learn. C.S. Lewis இதுல கொடுத்திருக்கேன் பாருங்க. C.S. Lewis ஓட ஒரிஜினல் நேம் மென்ஷன் பண்ணுங்க பாப்போம். சார்ல்ஸ் லட்விக் டாக்சன். ஓகே, இப்போ அடுத்து பாருங்க ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட லிட்ரேச்சர் அண்ட் சயின்ஸ். இது நீங்க ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இட்ஸ் நாட் மோர் இம்பார்ட்டன்ட். Now coming back to the next. I told you Bhagavad Gita was translated, right, by Swami Prabhavananda and Christopher Isherwood. சரிங்களா? இந்த பகவத்கீதா டிரான்ஸ்லேஷனுக்கு இன்ட்ரோடக்ஷன் எழுதுனது ஆல்டஸ் ஹக்ஸ்லி. திஸ் இஸ் நெட் கொஸ்டின். They have already asked this. Okay, Bhagavad-gita, the song of God. It was translated by Swami Prabhavananda and Christopher Isherwood. For this work, the introduction was written by Aldous Huxley. The next work is The Art of Seeing. Art of Seeing அப்படிங்கிறது பார்வை தெரியறதுக்கான ஒரு மெத்தட வந்து பேட்ஸ் அப்படிங்கிறவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஆனா அந்த டைம்ல உள்ள சயின்டிஸ்ட் எல்லாருமே இந்த பேட்ஸ் ஐயோ என்னையா இது அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ற சமயத்துல ஆல்டஸ் ஹக்ஸ்லி என்ன பண்றாரு, பேட்ஸ் மெத்தட சப்போர்ட் பண்ணி எழுதின ஒர்க் தான் ஆர்ட் ஆஃப் சீயிங் அப்படிங்கிறது. ஓகே, நவ் கம்மிங் பேக் டு தி நெக்ஸ்ட் ஒர்க் பாருங்க. பீட்டர் கிராஃப்ட் வந்து ஒரு புக் எழுதிருப்பாருங்க, பிட்வீன் ஹெவன் அண்ட் ஹெல். இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பிட்வீன் ஹெவன் அண்ட் ஹெல் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. இதுல 1963 இறந்து போன முக்கியமான ஆட்கள் எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரி. நான் அப்ப ஒரு பிரிட்டிஷ் ஆத்தர் இறந்து போயிருப்பாருன்னு சொன்னேன் பாத்தீங்களா, ஐ டென்ட் ரிமெம்பர் ஹிஸ் நேம்னு சொன்னேன். தட் இஸ் C.S. Lewis. பாருங்க, அந்த 1963 இறந்து போன ஆல்டஸ் ஹக்ஸ்லி, C.S. Lewis, ஜான் எஃப் கெனடி, இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ற மாதிரி அந்த புக்ல இருக்கும் பீட்டர் கிராஃப்டோடது. சரிங்களா? இன்ட்ரெஸ்டிங்லி he has done with that. ஆல்டஸ் ஹக்ஸ்லி வர்றதுனால I took this information. Okay, points எல்லாம் clear-ஆ? Should I repeat anything? Clear, ma'am. Yeah, okay. So one set of people வந்து clear-னு சொல்லும் போது, if you didn't புதுசா ஜாயின் பண்ணிருக்கிறவங்க, somehow if you feel any difficulty, நீங்க சொன்னா மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றதுல பிரோஜனம் கிடையாது. யூ ஷுட் டெல் தட் டு த ரிசோர்ஸ் பர்சன், கன்சர்ன் ரிசோர்ஸ் பர்சன். யாரு ஸ்பீடா போனாலும், எக்ஸாம் ஸ்பீடா போகும்போது ஒருத்தங்க they just informed him, அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோவா எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? ஸோ நீங்க சொன்னாதான் அந்த ரிசோர்ஸ் பர்சனுக்கு தெரியும். ஸோ லெட் அஸ் நோ. கிளியர்? இப்ப நாவல்ஸ் பாருங்க, இதெல்லாம் நான் வந்து வரிசையா உங்களோட நாவல்ஸா குரோனாலஜில கொடுத்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி டெபியூ ஒர்க், லாஸ்ட் ஒர்க் ஓட இயர் படிச்சு வச்சுக்கோங்க. 1921, 1962 இதுதான் ஃபர்ஸ்ட் ஒர்க், இதுதான் லாஸ்ட் ஒர்க்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. somehow we can able to manage. ஆர் அதர்வைஸ் என்ன பண்ணலாம், ஸ்டோரி மாதிரி நீங்களே ஒரு ஃபன்னியா ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி இந்த ஒர்க்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு டாக்டிக்ஸ் என்ன நீங்க ஃபாலோ பண்ணணும்னா, நான் படிச்ச போது எனக்கு வந்து ஒரு டைட்டில் வெறுமனையா படிச்சா எனக்கு ஞாபகம் வராது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, ஒரு 2 லைன்ல அந்த ஸ்டோரி என்னன்னு படிச்சு வச்சுப்பேன். அப்போ எனக்கு அந்த டைட்டிலும் ஞாபகம் இருக்கும், இந்த ஸ்டோரி இந்த இதுலதான் நான் படிச்சேன் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கும். சோ எப்பவுமே ஒரு நாவலோட நேமை மட்டும் படிக்காதீங்க, அதுல ஒரு 2 லைன் தீமை படிச்சு வச்சுக்கோங்க. என்ன கதை அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பிளாட்டை தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா somehow you can able to manage, right? So do that. Poems collections கொடுத்திருக்கிறேன். Okay, you can take screenshot. Those who didn't have book. The Burning Wheel, Jonah, The Defeat of Youth, Leda. Who wrote Leda and Swan? W.B.H. Yes, Leda and Swan. It's a very famous poem by W.B.H. Good. இப்ப பாருங்க, Cromello is a novel by Aldous Huxley. It's a debut novel.
குரோம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைங்க, ஒரு கண்ட்ரி ஹவுஸ். சரிங்களா? அந்த கண்ட்ரி ஹவுஸ்ல வந்து ஒரு பார்ட்டி போஸ்ட் பண்றாங்க. போஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் யாரு பாருங்க, பிரிஸ்கில்லா, ஹென்றி விம்புஷ். இந்த 2 ஆட்கள் தான் என்ன பண்றாங்க, ஒரு பார்ட்டி, ஒரு ஹோஸ்ட் பண்றாங்க, ஒரு பார்ட்டி. அந்த குரோமெல்லோ ஹவுஸுக்கு நிறைய எழுத்தாளர்களை வந்து என்ன பண்ணிருக்காங்க, இன்வைட் பண்ணிருக்காங்க. சோ அதுல வரக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ரொட்டகனிஸ்ட், நம்ம கதையோட ஹீரோ தான் டெனிஸ் ஸ்டோன் அப்படிங்கிறவங்க. ஹி வாஸ் a யங் பாய். உங்களுக்கு எப்படி கொஸ்டின் இருக்கும், டெனிஸ் ஸ்டோன் எந்த ஸ்டோரியோட நரேட்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, குரோமெல்லோஸ் டான்சர். இவ்வளவுதான். நீங்க ஸ்டோரி படிங்கன்னு சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாவலையும் எடுத்து நான் 4 மணி நேரம் ரீட் பண்ணுவேன், தயவு செஞ்சு அந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. அதே நேரத்துல ஸ்டோரி படிக்காம இருக்கக்கூடாது. சில சமயங்கள்ல உங்களோட மென்டார் சொல்றதுதான் 100% கரெக்டா இருக்கும். யூ ஷுட் ஃபாலோ தட். புரியுதா? சம் அதர் அட்வைஸ் என்ன பண்ணாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டு அதை யூ ஷுட் நாட் ஃபாலோ. ஓகே, அந்த மிஸ்டேக்ஸும் பண்றீங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஸோ குரோமெல்லோ ப்ரொட்டகனிஸ்ட் டெனிஸ் ஸ்டோன். இப்ப பாருங்க, இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் வருவாங்க, மிஸ்டர் ஸ்கோகன் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த ஸ்கோகன் அப்படிங்கிறவங்க ஒரு ஃபார்ச்சூன் டெல்லரா டிஸ்கைஸ் ஆகி வருவாங்க இந்த குரோம்க்கு, கண்ட்ரி ஹவுஸ்க்கு. அப்படி ஒரு ஃபார்ச்சூன் டெல்லரா டிஸ்கைஸ் ஆகும் போது இந்த மிஸ்டர் ஸ்கோகன் யூஸ் பண்ணக்கூடிய நேம் தான் செசாஸ்ட்ரஸ். ஓகே, செசாஸ்ட்ரஸ் எங்கேயாவது கேள்விப்பட்ட பேரா தெரிகிறதா? வேஸ்ட்லேண்ட். அடுத்த லைன்லயே கொடுத்துருக்கீங்க பாருங்க. எஸ் மேம். ஓகே, மேடம் செசாஸ்ட்ரஸ். நீங்க வேஸ்ட்லேண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, we know T.S. Eliotோட வேஸ்ட்லேண்ட் was published in 1922. இதை நம்ம நிறைய தடவை பார்த்திருப்போம். இந்த வேஸ்ட்லேண்ட் போயம்ல 5 செக்ஷன்ஸ் உண்டு. சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல மேடம் சொசாஸ்ட்ரஸ் அப்படிங்கிற கேரக்டர் அப்பியர் ஆவாங்க. ஓகே, மேடம் சொசாஸ்ட்ரஸ் ஃபார்ச்சூன் டெல்லர். அது ஆக்சுவலா T.S. Eliot வந்து அந்த கேரக்டரை நம்ம ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட குரோமெல்லோட்ட இருந்து தான் கடன் வாங்கியிருப்பாரு. புரியுதா? So Madam Sosastris appears in Cromello first. இதுல இருந்து கடன் வாங்கி தான் T.S. Eliot வேஸ்ட்லேண்ட்ல அந்த கேரக்டரை யூஸ் பண்ணிருப்பாங்க. Hope the point is clear. Now, Anne Wimbush, இவங்க தான் ஹீரோயின், இவர் ஹீரோ, இவங்க ஹீரோயின். இவங்க 2 பேருக்கு இடையில சீக்கிரட்டான ஒரு லவ் அஃபேர் ஓடுது. சரிங்களா? இவ்வளவுதான் கதை, வேற ஒன்றும் பெரிய கதைலாம் கிடையாது. குரோமெல்லோல கேரக்டர்ஸ்ல நீங்க டெனிஸ் ஸ்டோன் ஞாபகம் வச்சுக்கணும், மிஸ்டர் ஸ்கோகன் ஞாபகம் வச்சுக்கணும். டிஸ்கைஸா என்ன நேம்ல வராரு, செசாஸ்ட்ரஸ். செசாஸ்ட்ரஸ் அப்படிங்கிற கேரக்டர் நம்ம வேஸ்ட்லேண்ட்லயும் பார்க்கலாம். சோ நம்ம ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட குரோமெல்லோல இருந்து தான் கேரக்டர் வந்து டிரைவ் பண்ணிருக்காரு. சோ ஆன் விம்புஷை இன்னொரு சைட்ல லவ் பண்றது கம்பால்ட் அப்படிங்கிற கேரக்டர். ஓகே, சோ குரோமெல்லோ எப்படி நம்ம ஆல்டஸ் ஹக்ஸ்லி எழுதியிருக்காரோ அதே மாதிரி குரோமெல்லோ அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருப்பாருங்க. அவர் பேரு ஜூலியன் டேவிஸ். இந்த ஜூலியன் டேவிஸோட ஒர்க் 2014ல வந்திருக்கும். ஓகே, சோ சம்ஹவ் இந்த குரோமெல்லோ அப்படிங்கிறது குரோமெல்லோ மாதிரியே தான் கதை வந்து ரெவால்வ் ஆகும். சம்ஹவ் ஹி கிரிட்டிசைஸ் the contemporary 21st century Australia. He was an Australian writer. So ஆஸ்திரேலியாவை கிரிட்டிசைஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காரு, அந்த கண்டெம்பரரியை கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருக்கிறாரு ஜூலியன் டேவிஸ். இந்த ஒர்க் குரோமெல்லோ. Somehow the title is related to Aldous Huxley's novel Cromello. Shall I ask questions, guys? Are you following or you are or sleeping? Yes, ma'am. என்னப்பா ஆன்சரே இவ்வளவு நேரம் கழிச்சு வருது, மேடம் கவனிக்கிறோம்னு சொல்றது இவ்வளவு நேரம் கழிச்சு சொல்றீங்களே. Okay, let me ask few questions. Okay, yes. Tell me the debut work of Aldous Huxley first. Cromello. So I want answers from online candidates. Okay, great. Yeah, Cromello. So Aldous Huxley, right? எத்தனை டைம்ஸ் நோபல் பிரைஸ்க்கு நாமினேட் ஆயிருப்பாருன்னு பார்த்தோம்? 9 times. 9 times. What is this dystopian work? Very good. Brave New World. Brave New World. Very good. Yes. Who wrote Clockwork Orange? It is also a dystopian fiction, right? Anthony Burgess. Anthony Burgess. Remember, Anthony Burgess also wrote a novel called 1985. 1984 நம்ம ஆளு ஜார்ஜ் ஆர்வெல் எழுதியிருக்கிறாரு இல்லையா, அதே மாதிரி 1985 அப்படின்னு ஆந்தனி பர்கிஸ் எழுதியிருப்பாரு. ஓகே, ஓகே. டிஸ்டோபியா, உட்டோபியா, எந்த ஒர்க்ல இருந்து பிரேவ் நியூ வேர்ல்ட் டைட்டில் டிரைவ் பண்ணிருப்பாங்க?
Tempest by Shakespeare. ஷேக்ஸ்பியரோட தி டெம்பஸ்ட். அதே மாதிரி வில்லியம் ஃபாக்னர் எழுதிருப்பாரு இல்லையா, த சவுண்ட் அண்ட் த ஃபியூரி. சவுண்ட் அண்ட் வெரி குட். வில்லியம் ஃபாக்னர் wrote the novel called The Sound and the Fury. The title taken from Macbeth by Shakespeare. Okay, great. Cromelloவோட protagonist name சொல்லுங்க. Dennis Stone. Dennis Stone, correct. சுவாமி பிரபவானந்தா எந்த இங்கிலீஷ் ரைட்டரோட சேர்ந்து பகவத்கீதாவை கிறிஸ்டோபர் ஐஷர்வுட். ஓகே, எஸ், கிறிஸ்டோபர் ஐஷர்வுட். இதுக்கு இன்ட்ரோடக்ஷன் எழுதுனது யாரு? Aldous Huxley. ஆல்டஸ் ஹக்ஸ்லி. ஆர்ட் ஆஃப் ஸ்பீக்கிங் அப்படிங்கிற எஸ்ஸேல ஒரு சயின்டிஸ்டோட மெத்தட எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது நம்மால் மட்டும் சப்போர்ட், அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணிருக்காரு. யாரு? Bates method. Okay, yeah, I want to ask this question. Aldous Huxley. நான் விக்டோரியன் நாவல் நடத்தும் போது ஒரு ஹக்ஸ்லி சொன்னேன். They both were actually relative. ஞாபகம் இருக்கா? மேத்யூனால் ரிலேட்டிவ்ப்பா, கரெக்ட். நான் கேட்ட கேள்வி கரெக்டா யோசிச்சு பாருங்க. விக்டோரியன் ஏஜ்ல நான் ஒரு ஹக்ஸ்லி சொல்லி கொடுத்தேன். Someone coined the term agnosticism. What happened? Huxley, T.H. Huxley, இல்லையா, தாமஸ் ஹென்ரி ஹக்ஸ்லி. agnosticism அப்படிங்கிற ஒரு டேர்மை காயின் பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, agnosticism. What does it mean by agnosticism? டக்குன்னு சொல்ல வேண்டாமா? மத்ததெல்லாம் ஆன்சர் பண்றீங்க. காடோட எக்ஸிஸ்டன்ஸை क्वेश्चन பண்றது இல்லையா, questioning the existence of God, that is agnosticism. That is one of the key features of Victorian age அப்படின்னு பார்த்தோம். So T.H. Huxleyயோட பேரன் தான் ஆல்டஸ் ஹக்ஸ்லி, grandson. கிளியரா? T.H. Huxley ஓட பேரன் தான் ஆல்டஸ் ஹக்ஸ்லி. Hope it is clear. Great. And you know, he was called as Darwin's bulldog. T.H. Huxley was called as Darwin's bulldog. ஏன்னா டார்வின் என்ன கான்செப்ட் சொல்றாரோ அவருக்கு ஒரு ஒத்துகிறாரு இல்லையா, அதனால அவரை வந்து டார்வின்ஸ் புல்டாக் அப்படின்னு சொல்றாங்க. T.H. Huxley ஃபேமஸ்லி அவரோட பீரியட்ல. ஓகே, now coming back to Aldous Huxley. Christopher Isherwood. Antique Hay டைட்டில்லாம் நம்ம பார்க்கல. ஓகே, so I'll just continue. பாருங்க, Antique Hay is his work. Aldous Huxleyயோட next work வந்து Antique Hay. Title taken from Edward II. Okay, title taken from Edward II. Edward II was written by Christopher Marlowe. You know that, right? So இந்த பாத்தீங்கன்னா போஸ்ட் வார் பீரியட்ல தான் இந்த நாவல் வந்து செட் ஆயிருக்கும். Antique Hay ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சிருக்கும், அந்த டைம்ல தான் செட் ஆயிருக்கும். சரிங்களா? இங்கிலாந்து எப்படி இருந்தது அப்படிங்கறத ஒரு காமிக்கலா சொல்லியிருப்பாரு நம்ம ஆளு. இதுக்கு ஆக்சுவலா என்ன அர்த்தம் அப்படின்னா, எட்வர்ட் II வந்து பாத்தீங்கன்னா யூனோ ஹோமோசெக்சுவல் தான் கிறிஸ்டபர் மார்லோட எட்வர்ட் II தீம். அப்போ அதுல கேவஸ்டன் ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கும் எட்வர்ட் II தான் ரிலேஷன்ஷிப். சரிங்களா? மொத்த கோர்ட்ல இருந்து நம்ம எட்வர்ட் II ரிலேஷன், ஒய்ஃபோட அண்ணன் எல்லாருமே வந்து இந்த கேவஸ்டன் அப்படிங்கிற கேரக்டருக்கு எகெயின்ஸ்டா தான் இருப்பாங்க. அது தெரிஞ்ச கதை தான். சோ அப்ப கேவஸ்டன் என்ன பண்ணுவாரு, எட்வர்ட் II வேலையே பார்க்கணும், கோர்ட் வேலையே அவருக்கு இருக்காது. கம்ப்ளீட்டா யார சுத்தியே வர மாதிரி கேவஸ்டன் he completely make Edward II to distract from his courts. இந்த டிஸ்ட்ராக்ஷன் தான் நீங்க ஆன்டிக் ஹே நாவல்லையும் பார்க்கலாம். போஸ்ட் வேர்ல்டு வாரோட அந்த டிஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், அது கிரியேட் பண்ண கிளாஷஸா இருக்கட்டும், கான்ஃபிளிக்ட்ஸ், அந்த டிஸ்பியூட்ஸ்ல இருந்து அப்படியே அந்த நரேஷன் வந்து டைவர்ட் ஆகுற மாதிரியான ஒரு கான்செப்டை தான் வந்து எதுல யூஸ் பண்ணிருப்பாருன்னா ஆன்டிக் ஹே அப்படிங்கிற நாவல்ல யூஸ் பண்ணிருப்பாரு Aldous Huxley. 1923 novel, remember. The next work is Those Barren Leaves. Those Barren Leaves title taken from William Wordsworth, The Table Turned. Table Turned அப்படின்னு வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் ஒரு போயம் எழுதியிருப்பார். ஓகே,
சோ இதுல இருந்து தான் டைட்டில் எடுத்திருக்கிறாரு பாருங்க. அதுக்கான லைனும் கொடுத்திருக்கேன். Enough of signs and of arts, close up those barren leaves, come forth and bring with your heart that watches and receives. This is a line, exact lines from William Wordsworth poem. அதுல இருந்து தான் டைட்டில் எடுத்திருக்கிறாரு. Who wrote Table Talk collection of essays? William Hazlitt. Who wrote Table Talk collection of essays? William Hazlitt. William Hazlitt. Very famous essayist. Yeah. LITT. So William Hazlitt wrote a collection of essays called Table Talk. Okay. There was a book, Table Talk, was written by S.T. Coleridge. Same title S.T. Coleridge எழுதிருப்பாரு. William Hazlitt எழுதிருப்பாங்க. William Hazlitt எழுதின collection of essays, S.T. Coleridge எழுதின it's a book, Table Talk அப்படிங்கிறது. Table Turned அப்படிங்கிறது William Wordsworth. Somehow I have connected. Table Turned, Table Talk. Clear, guys? It is also satire on his contemporaries. And there was a palace in the story. And அந்த palace யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா Aldwingle அப்படிங்கிற கேரக்டர். Mrs. Aldwingle is a important character in the story. And இந்த மொத்த கதையுமே பாத்தீங்க அப்படின்னா இட்டாலியில செட் ஆயிருக்கும். ஓகே. அண்ட் இந்த கதையில ஒரு நாவலிஸ்ட் இருப்பாங்க. அவங்களோட பேரு மேரி த்ரிப்ளோ. யூனோ இதுல நம்ம ஆல்டஸ் ஹக்ஸ்லிய ரெப்ரசென்ட் பண்ண மாதிரியே ஒரு கேரக்டரை நம்மளால கிரியேட் பண்ணிருப்பாரு. அவர் பேரு பிரான்சிஸ் ஷெலிஃபர். ஹி வாஸ் அ செகண்ட் ரேட் போயட். இந்த பிரான்சிஸ் ஷெலிஃபர் அப்படிங்கிற இந்த கேரக்டர் ஹக்ஸ்லிய தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. சோ பிரான்சிஸ் ஷெலிஃபர் ஆல்டஸ் ஹக்ஸ்லிய ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த கேரக்டர் எதுல வருவாங்க? தோஸ் பேரன் லீவ்ஸ்ல வருவாங்க. கிளியர்? அண்ட் இதுல வரக்கூடிய நாவலிஸ்ட் நேம் மேரி த்ரிப்ளோ. செட்டிங் இட்டலி. பாயிண்ட் கவுண்டர் பாயிண்ட். ஹக்ஸ்லியோட லாங்கஸ்ட் நாவல் அப்படின்னா பாயிண்ட் கவுண்டர் பாயிண்ட். பேர்ல இருக்கு. அதாவது டிபேட் மாதிரி ஒரு பாயிண்ட் இருந்தது அப்படின்னா அதுக்கு எக்ஸாக்டா இன்னொரு பாயிண்ட் சொல்றது. டிபேட் மாதிரி. அதுதான் இந்த டைட்டிலோட அர்த்தம். Point counterpoint. It is the longest novel of Aldous Huxley. And then இதுல it's a romanesque love. romanesque love அப்படிங்கிற ஜான்ரானா ஒண்ணும் இல்ல. இதுல வரக்கூடிய சரிங்களா ஆல்டஸ் ஹக்ஸ்லி தன்னோட வாழ்க்கை வாய்ஸ் பிரேக் ஆகுதா? What about now? Yes, ma'am. Now okay. Right? I'm still stuck. Breaking. Still breaking somewhat. Yes. ஏன் பிரேக் ஆகுது தெரியல. What about now? Yes, ma'am. Clear? Clear, Clear. Okay. Yes, ma'am. Yeah. So point counterpoint is a romanesque love. Romanesque love is nothing but ஆல்டஸ் ஹக்ஸ்லி தன்னோட வாழ்க்கையில ரியலா சந்திச்ச ஒவ்வொருத்தரையுமே ஃபிக்ஷனல் நேம் கொடுத்து என்ன பண்ணிருப்பாரு? இந்த நாவல்ல பிரசன்ட் பண்ணிருப்பாரு. இதுதான் romanesque love அப்படிங்கிறது. சரிங்களா? பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் கேரக்டர்ஸ். ஆனா அவங்களோட ஒரிஜினல் நேம் யூஸ் பண்ணாம ஃபிக்டிஷியஸ் நேம் யூஸ் பண்ணுவாங்க. That is a difference. That is romanesque. Yeah, please tell me. Presentation cut ஆயிடுச்சு மேம். Presentation. Okay. Thank you. Is it visible now? Yes, ma'am. Yes. Okay. So பாருங்க romanesque love சொன்ன பாயிண்ட் கிளியர்னு நினைக்கிறேன். இதுல வரக்கூடிய ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எல்லாருமே மேஜர் ஆத்தர். D.H. லாரன்ஸ், கேத்ரின் மான்ஸ்ஃபீல்டு. ஷி வாஸ் a நியூசிலாந்து ரைட்டர். ஆனா லேட்டரா இங்கிலாந்துல செட்டில் ஆயிருப்பாங்க கேத்ரின் மான்ஸ்ஃபீல்டு. அப்புறம் நான்சி கியூனார்ட், ஜான் மிடில்டன் முரே, ஹக்ஸ்லி, இவங்க எல்லாருமே வந்து இந்த நாவல்ல வரக்கூடிய கேரக்டர்ஸ். அண்ட் யூனோ ஹக்ஸ்லிய பிலிப் வார்லஸ் அப்படிங்கிற நேம்ல இந்த நாவல்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, பிலிப் வார்லஸ் அப்படிங்கிற கேரக்டர் யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஆல்டஸ் ஹக்ஸ்லி. இதே மாதிரி ப்ரீவியஸ் தோஸ் பேரன் லீவ்ஸ்ல ஹக்ஸ்லிய ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய நேம் என்ன? கேரக்டர் நேம் என்ன? Francis Clifford. Mary Clifford.
Shellyfer, Francis Shellyfer. Right. Now come to Brave New World. Please remember the year. Now you have to study, you have to memorize. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 1932ல நோபல் பிரைஸ் ரிசீவ் பண்ணது ஜான் கால்ஸ்வொர்தி. ஜான் கால்ஸ்வொர்தி ரிசீவ் பண்ண அதே வருஷத்துல தான் Brave New World by Aldous Huxley was published. Okay, you can connect and learn. Brave New World 1932 John Galsworthy won Nobel Prize. It's the first dystopian novel. Okay, the title taken from Miranda's speech The Tempest, Act 5, Scene 1 lover. Okay, so setting பாருங்க, after Ford, AF na after Ford அப்படினு அர்த்தம் 632. சரிங்களா? So Ford அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா God of the New World. இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து இங்கிலாந்துல ஆரம்பிச்சவரோட பேர் வந்து ஃபோர்டுப்பா. அதை வந்து சட்டையர் ஆக்சுவலா பண்ணிருக்காரு. அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனை சட்டையர் பண்றதுதான் இந்த பிரேவ் நியூ வேர்ல்ட் அப்படிங்கிற நாவல். சோ அந்த ஃபோர்டை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பாருங்க நாவலோட செட்டிங் என்னன்னு வச்சிருக்காரு, ஆஃப்டர் ஃபோர்ட். ஓகே, காட் ஆஃப் த நியூ வேர்ல்ட் which represents the god of the industrial city, right? Manchester. Okay, the new world believed in dictatorship. சரிங்களா? இந்த நாவல்ல பாத்தீங்கன்னா பிக் பாஸ் இஸ் வாட்சிங்கிற மாதிரி பிக் பிரதர் இஸ் that is some other work 1984. I'm so sorry. அதே கான்செப்ட்ஸ் தான் இங்க. அங்க எப்படி வந்து பிக் பிரதர் இஸ் வாட்சிங் அப்படின்னு சொல்லி 1984ல ஜார்ஜ் ஆர்வெலோட ஒர்க்ல நீங்க பாக்கலாம். ஒருத்தர் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி, ரைட்? அதுல இருந்து டெரைவ் பண்ண கான்செப்ட் தான் இந்த பிக் பாஸ். அது எல்லாமே ஒரு கேமரா வச்சு வாட்ச் பண்றது, எங்க இருந்தாலுமே இங்க கண்ணுங்களை பார்த்துட்டே இருக்குங்கிறது, ரைட்? சோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஒரு சாவேஜ் வேர்ல்டு ஒண்ணு உண்டு. அதாவது காமன் பீப்புள் இருக்கக்கூடியதான் அந்த சாவேஜ் வேர்ல்டு அப்படிங்கிறது. நியூ வேர்ல்டுல பாத்தீங்க அப்படின்னா ஈவன் குழந்தைங்க கூட என்னது ஒரு மெஷின்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி தான். சரிங்களா? நார்மலான ஒரு ஃபெர்டிலிட்டி ப்ராசஸ் அங்க நடக்காது. எவ்ரிதிங் ஈவன் there will be no love. சரிங்களா? அந்த நியூ வேர்ல்டுல பாத்தீங்கன்னா காதல் கூட இருக்காது. மெக்கானைசேஷன் மாதிரி தான். பீப்புள் எல்லாருமே வந்து ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணி அந்த சிஸ்டம் அப்படியே அந்த சிஸ்டம்லயே இருப்பாங்க. இமோஷனா யாரோடையும் கனெக்ட் ஆகக்கூடாது. அப்படியே மோல்டு பண்ணி அந்த குழந்தைங்க சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் வளர்ந்துருப்பாங்க. அதனால யாருக்குமே அங்க இமோஷன்ஸ்ங்கிறது இருக்காது. அந்த மாதிரியான ஒரு உலகம் தான் நியூ வேர்ல்டு அப்படிங்கிறது. சோ இந்த சைட்ல பாத்தீங்கன்னா சாவேஜ் வேர்ல்டு, அதாவது காமன் வேர்ல்டு. ஆன் த அதர் ஹேண்ட் நியூ வேர்ல்டு அங்க ஒரு சைட்ல இருக்கு, ரைட்? சோ இந்த ரெண்டு உலகமும் மீட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரி தான் பிரேவ் நியூ வேர்ல்டு அப்படிங்கிறது. எப்படி அந்த காமன் வேர்ல்டுல இருந்து ஒரு ஆள் சாவேஜ் அப்படின்னு அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? காமன் பீப்புளுக்கு அவங்க வைக்கிற பேரு. ஜான் அப்படிங்கிறவன் என்ன பண்ணுவான், நியூ வேர்ல்டுக்கு சில சந்தர்ப்பங்கள்னால வர வேண்டிய சிச்சுவேஷன். இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இந்த வேர்ல்டுல அவனால அடாப்டே பண்ண முடியாது. ஹி லவ்ஸ் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியரோட நிறைய நாவல் அவன் ரீட் பண்ணுவான், லைக் 12th நைட், ரைட்? 12th நைட் ஸ்டோரி எல்லாம் ரீட் பண்ற ரெஃபரன்ஸ் இந்த நாவல்ல வரும். சோ இங்க வந்ததுக்கு அப்புறம் அவனால அடாப்ட் பண்ண முடியாது. ஒரு லேடியை ரொம்ப லவ் பண்ணுவான், பட் அவ வந்து அந்த வேர்ல்டு சார்ந்தவ. அவ she didn't give emotion, she just give importance to physical love, but not emotional one. So obviously later பாத்தீங்கன்னா ஒரு சிச்சுவேஷன்ல அவளை விப் பண்ணுவான், ரைட்? விப் பண்ணி he also died later. அம்மாவும் இறந்து போயிருவா. அவனோட அம்மா he is from that new world. So such kind of story. Hope you have already read this story. கட்டாயம் இருந்திருக்கும். இதுல வந்து ஒரு ட்ரக் கொடுப்பாங்க. அந்த ட்ரக்கோட பேரு சோமா. ஓகே, அண்ட் இது இந்த நியூ வேர்ல்ட்ல வந்து ஒரு கிளாஸ் வைஸ் வந்து பீப்புளை பிரிச்சிருப்பாங்க. அந்த கிளாஸோட நேம் தான் நான் கொடுத்துருக்கேன். காமாஸ், டெல்டாஸ், எப்சிலாஸ். இது மூணுமே வந்து ஒவ்வொரு கிளாஸ ரெப்ரசன்ட் பண்ணும். சரிங்களா? அடுத்து கீழே பாருங்க, மேரேஜ் அங்க கிடையாது. சில்ட்ரன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் an embryo factory. அதுதான் பிரேவ் நியூ வேர்ல்ட். somehow new world savage reservation சொன்னேன் பாத்தீங்களா? இதுல இருந்து தான் ஜான் அப்படிங்கிறவன் வருவான். they were the characters in the story. linda is a mother of John, and லெனினா தான் லவ்வர். நான் சொன்னேன் இல்லையா, லவ்வரா இவன் நினைப்பா ரொம்ப லவ் பண்ணுவான் ஜான். பட் அவ வந்து இந்த நியூ வேர்ல்ட்ல இருந்ததுனால இமோஷன்ஸே இல்லாம வளர்ந்திருப்பா. முஸ்தபா மாண்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த நியூ வேர்ல்டோட கண்ட்ரோலர். சோ ஜான் மீட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் பெர்னார்ட் மார்க்ஸ் அப்படிங்கிறவர். நான் ஐலஸ் இன் கசா அப்படிங்கிற நாவல் 1936ல வந்திருக்கும். இது சாம்சனோட ஸ்டோரி. பிப்ளிக் இப்ப நீங்க சாம்சன் அகனிஸ்டஸ் மில்டனோட ஸ்டோரி உங்களுக்கு தெரியும், ரைட்? சோ அதுல இருந்து தான் டைட்டில் ஆக்சுவலா எடுத்திருப்பாரு. டைட்டில் டேக்கன் ஃப்ரம் சாம்சன் சாலிலோகி இன் மில்டன் சாம்சன் அகனிஸ்டஸ். மில்டன் எழுதின சாம்சன் அகனிஸ்டஸ் அப்படிங்கிற டிராமால இருந்து. வாட் கைண்ட் ஆஃப் டிராமா இட் இஸ் சாம்சன் அகனிஸ்டஸ்? A closer drama. Yeah, a closer drama. Very good. Closer drama means
It is meant to be performed. It is meant to be read, not to be performed on the stage. That is what closet drama. Like Senshi, right? Senshi, Manfred, Thomas Hardy, Diners. அன்னைக்கு ஒரு லிஸ்டே அனுப்பிச்சிருந்தாங்க பாத்தீங்களா? What all are the closet dramas அப்படின்னு சொல்லிட்டு. Please go through that. Such kind of questions they will ask. So இந்த சாம்சன் அகனிஸ்டஸ்ல இருந்து தான் டைட்டில் எடுத்திருப்பாரு ஆல்டஸ் ஹக்ஸ்லி. பாருங்க எத்தனை இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் வந்து ஆள் டைட்டில் பிடிச்சு எடுத்து எழுதியிருக்கிறாரு. ஐலஸ் இன் காசா அப்படிங்கிறது. காசா அப்படிங்கிறது பிளேஸ். இப்ப ஐலஸ் அங்க இருக்கக்கூடிய கேரக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்சன். சரிங்களா? அவனோட வீக்னஸ் வந்து சாம்சனோட ஒய்ஃபுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அவ என்ன பண்ணிடுவா, அந்த உண்மையை உடைச்சிருவா. சரிங்களா? சோ அதனால ஈஸியா பிலிஸ்டைன்ஸ் அவனை வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. ரைட்? அந்த மொமெண்ட்ல அவர் என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து எல்லாத்தையும் தட்டி தூக்கி மொத்தத்தையுமே என்ன பண்ணிடுவாரு, அந்த பிளேஸே இதை இல்லாம பண்ணிடுவாரு. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி அது. So Ilis in Gaza, it is an account of the life of socialist named Anthony Davis. Please memorize the protagonist name. Anthony Davis is a socialite. He appears in Ilis in Gaza. Right? Upper class lifeல பணம் மட்டும் தான் இருக்குமே தவிர்த்து, இப்ப நீங்க மீடியா போர்ட்ரைல் பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப க்ளோஸரா ரொம்ப லவ் பண்ற மாதிரியான போர்ட்ரைல் இருப்பாங்க. ஹீரோ ஹீரோயினா இருக்கலாம், இல்ல எனி கைண்ட் ஆஃப் பிசினஸ் பீப்புள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒத்துமையா இருக்கிற மாதிரி எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. பட் வி கான் பி வெரி ஷியோர் உள்ள என்ன நடக்குங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சோ அந்த அப்பர் கிளாஸ் போர்ட்ரைலோட மீனிங், அப்பர் கிளாஸ் லைஃபோட அந்த மீனிங்லெஸ்னஸ் சொல்லக்கூடிய ஒரு ஒர்க் தான் ஐலஸ் இன் காசா அப்படிங்கிறது. சோ ஆந்தனி டேவிஸ் இஸ் a main character. Other works பாருங்க. After many summer, times must have a stop. The title taken from Henry IV. Remember, time must have a stop. Title taken from Henry IV. Ape and Essence. It is Ape and Essence is a satire on warfare. உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். வார்ஃபேரை பேஸ் பண்ண ஒர்க்ஸ் என்ன? இப்போ நீங்க ஜோசப் ஹெல்லர், ஜோசப் ஹெல்லர், he wrote a work called Joseph Heller wrote Catch-22. John Yossarian is the protagonist. John Yossarian is the protagonist. Right? வாரை பேஸ் பண்ண ஒரு இட்ஸ் அ வார் ஃபிக்ஷன். உங்களுக்கு ஒரு தடவை எக்ஸாம்ல எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு 4 நாவல் கொடுத்துட்டு ஒரு 2 நாவல் வார் ஃபிக்ஷன் பேஸ்டான நாவல், அது என்ன நாவல் அப்படின்னு கேட்டாங்க. அதுல ஒண்ணு Catch-22. இட் இஸ் அ வார் ஃபிக்ஷன். ரொம்ப இப்ப நம்ம பாக்குற ஏப் அண்ட் எசன்ஸுமே வார் ஃபிக்ஷன் தான். ஓகே, டிஸ்டோபியன் சட்டைர் ஆன் வார்ஃபேர், அதை கிரிட்டிசைஸ் பண்ணுது. இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். ஜோசப் ஹெல்லரோட Catch-22. On one particular occasion, John Yossarian is supposed to go to war. ஆனா வார்ல போனா செத்து போயிருவோமேங்கிற பயத்துல ஆள் என்ன பண்ணுவாரு, எப்படியாவது எஸ்கேப் ஆயிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம்ல டிஸ்கைஸ் ஆகி சுத்துவாரு. அந்த நேம் என்னன்னா வாஷிங்டன் வாஷிங்டன் இர்விங் அப்படிங்கிற ஒரு டிஸ்கைஸ் நேம இவர் யூஸ் பண்ணுவார். ஓகே, எந்த கேரக்டர் சொசாஸ்ட்ரஸ் அப்படிங்கிற டிஸ்கைஸ் நேம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். மிஸ்டர் ஸ்கோகன். மிஸ்டர் ஸ்கோகன் இன் குரோமெல்லோ. ஒரு டிஸ்கைஸ் அப்படிங்கும் போதே ட்ரை டு கனெக்ட். இதே மாதிரி டிஸ்கைஸ் நம்ம எங்கேயோ யோசிச்சு பார்த்தோமே எங்க அப்படின்னு உடனே உங்களுக்கு ஞாபகம் வரலையா, உடனே எடுத்து பார்த்தோம். அப்புறம் அதை மறக்கவே செய்யாது. ப்ளீஸ் டு சச் திங். இப்ப வாஷிங்டன் இர்வின் அப்படின்னு டிஸ்கஸ் ஆகுறது ஜான் யோசாரியன் இன் Catch-22. பெர்னார்ட் ஜென்கின்ஸ் அப்படின்னு டிஸ்கைஸ் ஆயிருப்பாரு ஒருத்தர். பெர்னார்ட் ஜென்கின்ஸ். ஹெரால்ட் பிண்டரோட எந்த ஒர்க்ல வருவாங்க? டேவிஸ் அப்படிங்கிற கேரக்டர் கேர்டேக்கர்ல பெர்னார்ட் ஜென்கின்ஸ் அப்படின்னு டிஸ்கைஸ் ஆயிருப்பாங்க. ஜஸ்ட் an additional information. Now, ஜீனியஸ் அண்ட் காடஸ், அதுல வரக்கூடிய சயின்டிஸ்டோட பேர் வந்து ஜான் ரிவர்ஸ். ஐலாண்ட் பாருங்க, ட்ரக் மோக்ஷா அப்படிங்கிறது ஒரு ட்ரக். இதுல சோமா அப்படிங்கிற ட்ரக் இதுல வரும். Brave New World. ஓகே, சோ மோக்ஷா அப்படிங்கிற ட்ரக் வந்து இதுல ஐலாண்ட் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் அ யூட்டோபியன் ஒர்க், யூட்டோபியன் ஃபிக்ஷன். அவர் ஒரு டிஸ்டோபியாவும் எழுதியிருக்கிறாரு, யூட்டோபியாவும் எழுதியிருக்கிறாரு. ஐலாண்ட் இஸ் யூட்டோபியன் ஒர்க். ஓகே, இப்ப அடுத்த குரூப் வந்துருது. சோ இன்னைக்கு இவர் பாத்திருக்கோம் இல்லையா, ஆல்டஸ் ஹக்ஸ்லி பாத்திருக்கோம். சோ தட்ஸ் இனஃப். இந்த ஆல்டஸ் ஹக்ஸ்லிய நாளைக்கு தரவு பண்ணிட்டு வந்துருங்க.
நாளைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா போக மாட்டேன், will be little fast in the next class. Monday we'll have some other class, either Tuesday or Wednesday. We'll see this. Okay. Okay, guys. Thank you. We'll see Thank you. you, Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am.